Hi students, நம்ம இந்த வீடியோவில் ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேக்ஸ் கொஸ்டின் சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. கீழ்கண்ட வெப்பநிலைகளில் உங்களுக்கு காய்ச்சல் உள்ளது என்பதை சரியாக குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் எல்லாமேவான்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரன்ஹீட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரீஸ் அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்கெலடாஸ்கோப் ஒர்க் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளியின் பன்முக எதிரொலிப்பு அப்படின்றது தான் சரியான பதில், உங்களோட ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த நீரின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த 1000 ஜூல் பர் கெல்வின் வெப்பம் தேவைப்படுகிறது. அதன் வெப்பநிலையை 10K உயர்த்த எவ்வளோ வெப்ப ஆற்றல் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஆக்சுவலாக 1Kக்கு இவ்வளோனா 10Kக்கு நம்ம யூஸ்வலாக மல்டிபிள் தான் பண்ணுவோம். அப்போ 10,000 வரும். ஆனால் அது ஜூல் பர் கெல்வின் நம்மளுக்கு வந்து பாருங்களேன் கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 ஜூல்ன்றதை வந்து கிலோ ஜூலுக்கு மாற்றணும்னா நமக்கு 1000 டிவைட் ஆகும். அப்போ திருப்பியும் 10 தான் கிடைக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் சரியாக இருக்குது. 30th கொஸ்டின். ஒரு கண்ணாடி தண்டை பட்டு துணியால் தேய்க்கிறார். உனது நண்பன் எபனைட் தண்டை கம்பளியால் தேய்க்கிறான். 2 துண்டுகளையும் அருகருகே கொண்டு வரும்போது என்ன நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈர்க்கும் அப்படின்றதான் உங்களோட சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு ஒளி 10 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 7 மீட்டர் அலைநீளம் கொண்டுள்ளது. அந்த ஒளியோட வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளியோட வேகம் அப்படின்றது இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அதிர்வெண் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி உங்களோட அலைநீளம் வந்து நம்ம லேம்டான்னு சொல்லுவோம். நம்மளோட ஒளியோட வேகம் வந்து 2 பேரையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற உங்களோட ப்ராடக்ட் தான். அப்போ 10ஐ 7ஐ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 70 கிடைக்குது. 70 மீட்டர் பர் செகண்ட்ன்ற 2வது ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள். தங்கத்தை சீரான காந்த புலத்தில் தொங்க விடும்போது என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. புலத்தின் திசைக்கு செங்குத்தாக நிற்கும் அப்படின்றது தான் சரியான பதில். 33. சந்திராயன் 2 நிலவின் டேஷ் துருவ பகுதியை ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெற்கு திசையை அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆன்சர், செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. அடுத்து இதில் இருக்கிறதுல தவறான இணை எது, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ நீர்னு பார்த்தா அதில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது, இது கரெக்டு தான். நைட்ரிக் அமிலத்தில் நைட்ரஜன் ஆக்சிஜன் இதுவும் கரெக்டு தான். கந்தக அமிலத்தில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இது ஒரு தப்பான இணை. இதை தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் எது தவறாக பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. கந்தக அமிலம் தான் தவறாக பொருந்திருக்கு. அடுத்து பின்வரும் நூற்றில் பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலம் எவற்றில் அதிகமாக காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் ஆப்ஷன் மீன்கள் மற்றும் இறைச்சின்றது தான் சரியான பதில். அடுத்து ஒரு கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6CO2வும் 6H2O வாட்டரும் சேரும்போது சூரியனிடமிருந்து பெறப்படும் ஆற்றல் வந்து என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா C6H12O6 கிடைக்குது. செகண்ட் ஆப்ஷன் சரியாக வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு அணுவானது தன் வெளிப்புற கூட்டில் 7 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது. அது நிலைத்த எலக்ட்ரான்கள் அமைப்பை பெற எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எலக்ட்ரானை ஏற்கும் அப்படின்றது தான் சரியான பதில், ஏன்னா உங்ககிட்ட 7 தான் இருக்கு. உஷா என்பவர் இரவு சிற்றுண்டியின் போது அதிகமாக உணவை எடுத்துக்கொண்டதால் சௌகரியமாக உணர்ந்தார். அவரது தாத்தா அவரை சிறிதளவு ஓம நீரை பருக சொன்னார். அவர் ஓம நீரை பருகினால் என்ன நிகழும்னு கேட்டிருக்காங்க. செரிமானம் துரிதப்படுத்தப்படும் அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து குளவி கொட்டினால் கீழ்கண்ட எந்த வேதிப்பொருளை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற கேள்விக்கு வினிகர் அப்படின்றதான் உங்களோட சரியான ஆன்சர். அடுத்து 40 பொறுத்துக கேட்டிருக்காங்க. லிக்னைட்டில் எவ்வளோ % கார்பன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 to 35% அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து துணை பிட்மினஸில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 35 to 44 அப்படின்றது கரெக்டாக இருக்குது. பிட்மினஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 45 to 86 கரெக்டான ஆப்ஷன். அடுத்து ஆந்த்ரசைட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் தான் 86 to 97% கார்பன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக பொருந்திருக்கு பாருங்கள். காற்றை மாசுபடுத்தாத அதிக ஆற்றலை தரவல்ல எதிர்கால எரிபொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் வாயு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பூஞ்சைகளால் ஏற்படாத நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மேலே இருக்க 3மே பூஞ்சைகளோட தான். காசநோய் வந்து பூஞ்சைகள் காரணம் கிடையாது. ஸோ அதுதான் உங்களோட சரியான ஆப்ஷன். உள் சுவாசத்தின் போது என்ன நிகழும்னு கேட்டிருக்காங்க. மார்பறையின் கொள்ளளவு அதிகரித்து அழுத்தம்
குறையும் அப்படின்றது தான் சரியான பதில். உங்களோட முதல் ஆப்ஷன் சரியா இருக்கு. டேஷ் காலநிலை மாற்றத்தினையும் காற்று மாசுபடுத்தலின் விளைவினையும் விளக்கும் ஒரு இயற்கை உயிரி சுட்டியாகும்னு கேட்டிருக்காங்க. லைக்கன் அப்படின்றதா உங்களோட சரியான பதில். இதில் பொருந்தாத ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ல பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. டூடோ, உதோ தவளை, ராட்சச அணில், பனிச்சிறுத்தைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் டூடோ வந்து ஒரு பேர்டு, அது இப்போ இல்லை, அது ஒரு ஃபைட்லெஸ் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதில் ஆட் ஒன்னாக இருக்குது. வகைப்பாட்டியலில் பாக்டீரியாக்கள் டேஷ் உலகத்தின் கீழ் இடம்பெறுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. மொனிரா அப்படின்றதான் சரியான பதில். அடுத்த 47 வந்து கூற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து தடுப்பூசிகள் இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரிதான். காரணம், நோயாளிகளின் உடலில் தடுப்பூசியை செலுத்தும் போது உடலானது எதிர் உயிர்கொல்லிகளை உற்பத்தி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து தவறா இருக்கு. ஸோ முதல் ஆப்ஷன் தான் கரெக்ட். கூற்று சரி, காரணம் தவறு. நாம் கால்சியம் உட்கொள்வதை குறைக்கும் போது என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படும் அப்படின்றதான் உங்களோட சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின்ல டை ஆத்ரோசிஸ் மூட்டு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்னோவியல் மூட்டு அப்படின்றதா உங்களோட சரியான ஆன்சர். 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த சிவப்பு தரவு புத்தகத்தில் தரவுகள் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள் அப்படின்றது சரியான பதில். அது உங்களோட முதல் ஆப்ஷன்ல இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ட்ரஸ்ட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சோஷியல் சயின்ஸ் ஆன்சர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே மேக்ஸ், சயின்ஸ் எல்லாம் அப்லோட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. சோஷியலில் முதல் கொஸ்டின் பாருங்கள். ஐலா சஃபேல் உடன்படிக்கை இதில் எந்த போரோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கர்நாடக போர் அப்படின்றதான் சரியான பதில். அடுத்து பாரிஸ் உடன்படிக்கை இதோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் கர்நாடக போர்ன்றது சரியான பதில். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை இதோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர்ன்றது தான் சரியான பதில். மதராஸ் உடன்படிக்கை இதோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் ஆங்கிலேய மைசூர் போர்ன்றதா சரியான பதில். இது வந்து கரெக்டா இந்த முதல் ஆப்ஷன்ல பொருந்தி இருக்கு பாருங்க. அதுதான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய சரியான ஆப்ஷன். அடுத்து 52ல எந்த கல்விக்குழு 6 to 14 வயதிற்குட்பட்ட அனைத்து இந்திய குழந்தைகளையும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோத்தாரி ஆணையம் அப்படின்றத உங்களோட சரியான ஆன்சர். 4th ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து 53 பாருங்க. பொருந்தாத இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் சதி சரியா இருக்கு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம், அதுவும் கரெக்ட் தான். ஜேஇடி பெதுன் சாரதா சட்டம்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ராங்கா மேட்ச் ஆயிருக்கு. அதுதான் உங்க கரெக்ட் ஆன்சர். இண்டிகோ அவ்ரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திகம்பர் பிஸ்வால் மற்றும் விஷ்ணு பிஸ்வால் அப்படின்ற 3rd ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அக்னியோ தலைப்பாகை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இது ஜூன் 1809ஆம் ஆண்டு ராணுவ தளபதி அக்னியோ என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறா இருக்கு. சிலுவை சின்னத்துடன் கூடிய ஐரோப்பிய தொப்பியை ஒத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான சென்டென்ஸ் தான். இந்து மற்றும் முஸ்லிம் வீரர்கள் இதனை ஏற்று கொண்டார்கள்னு கொடுத்துருக்கு. இது சரியான கூற்று இல்லை. இது வேலூர் கழகத்துக்கு உடனடி காரணமாக அமைந்தது அப்படின்றது தான் சரியான சென்டென்ஸா இருக்கு. இப்போ 2ம் 4ம் தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க. 2nd and 4thன்றது நம்மளோட 3rd ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 56 டேஷ் என்ற இடத்தில் முதன்முறையாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குல்டி அப்படின்றது தான் சரியான பதில். 3வது ஆப்ஷன்ல இருக்கு. கோல்கொண்டா அரசின் முக்கிய துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மசுலிப்பட்டினம் அப்படின்ற 3rd ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. அதான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன். கூற்று காற்றும் காரணத்துல கூற்று சொல்லியிருக்காங்க. இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனி ஆதிக்கத்தில் நலிவுற்றனர் அப்படின்னு இருக்கு. இது சரியான கூற்று தான். பிரிட்டிஷார் இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாளராகவும் முடிவுற்ற பொருட்களுக்கான சந்தையாகவும் கருதினர். இதுவும் சரியான காரணம் தான். இந்த கூற்று இது சரியா விளக்கியிருக்கு. கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான் அப்படின்ற 1st ஆப்ஷன் தான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். 59th கொஸ்டின். பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஷ் ஏற்படுகிறதுன்னு கேட்காங்க. மழை சரியா பெய்யலன்னா வறட்சி ஏற்படும். 2nd ஆப்ஷன் சரியா இருக்கு.
60வது கொஸ்டின், தாவரங்களில் உள்ள நீர் ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்லும் செயலாக்கம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீர் உட்கசிந்து வெளியிடுதல் அப்படின்ற 3rd ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்து கூற்று 1, 2 கொடுத்திருக்காங்க. படிவு பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டவை சரியான கூற்று தான். படிவு பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவானவை, இதுவும் சரியான கூற்று தான். ஸோ கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியா இருக்கு. கூற்று 2 வந்து 1க்கான சரியான விளக்கம் தான் அப்படின்றது கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. 62வது கொஸ்டின் பொறுத்துக. நீதித்துறை இதுல எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நீதித்துறை வந்து 5ஆம் நிலை செயல்பாடு அப்படின்றதோட சரியா மேட்ச் ஆகும். தொலைக்காட்சி ஒளிபரப்பு அப்படின்றது வந்து 4ஆம் நிலை செயல்பாடு. புவியியல் காரணங்கள் அப்படின்றது வந்து மூலப்பொருட்கள். மூலதனம் அப்படின்றது வந்து புவியியல் அல்லாத காரணிகள் அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆன்சர். இது நம்மளோட 4th ஆப்ஷன்ல சரியா பொருந்தி இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, அறிவியல் கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டார்டிகா அப்படின்றது தான் சரியான ஆப்ஷன் உங்களோட 2வது ஆப்ஷன்ல இருக்கு. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க 64th கொஸ்டின்ல. ஐசோதெர்ம் அப்படின்றது வந்து சம வெப்ப கோடுன்றது சரியானது. ஐசோகெல் அப்படின்றது வந்து சம காற்றழுத்த கோடுன்னு கொடுத்துருக்காங்க. இது கிடையாது, இது ஒரு தப்பான இணையா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கரெக்ட். மற்ற ரெண்டும் கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன். 65 பாருங்க, பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காணி புவிப்படங்கள் அப்படின்ற முதல் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு பொறுத்துக தான் கேட்டிருக்காங்க பாருங்க. இதை எப்படி மேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரசாயன கழிவுகள். ரசாயன கழிவுகள் அப்படின்றது வந்து உப்புகள் அப்படின்னு சொல்லணும் நம்ம. செகண்ட், எளிதில் தீப்பற்றக்கூடிய கழிவுகளை வந்து கரிம கரைப்பான்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதான் கரெக்ட் ஆன்சர். குடிசார் அபாயகர கழிவுகள் அப்படின்றது வந்து வாகன மின்கலன்களோட பொருந்தும். வெடிப்பொருட்கள் அப்படின்றது வந்து படைக்கலன் உற்பத்தி கழிவுகளோட சரியா பொருந்தும். இதோட கரெக்டான ஆப்ஷன் முதல்ல சரியா பொருந்தி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அதான் நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணணும். சேவை நோக்கமுடைய துறை எதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுத்துறை அப்படின்றதான் சரியான பதில். 3rd ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. 68வது கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபனா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுலாம் இப்போ யூஸ் பண்றோம். அதான் கடன் அட்டை, பற்று அட்டை, ஆன்லைன் பேங்கிங்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பொருந்தாதது எதுனா பண்ட மாற்று முறை. இது ரொம்ப பழைய காலத்துல யூஸ் பண்ணது. அப்ப இதான் நம்மளோட ஆட் ஒன் அவுட். அடுத்து 2 கூற்று கொடுத்திருக்காங்க. முதல்ல, சேமிப்பு குறுகிய கால அல்லது அவசர கால தேவைகளை நிறைவேற்றும்னு சொல்லியிருக்காங்க. சரியானதுதான். அடுத்து, முதலீட்டில் நீர்மை தன்மை அதிகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து தப்பான சென்டென்ஸா இருக்கு. ஸோ இதுல கூற்று 1 சரி, ஆனால் 2 தவறு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். கலப்பு பொருளாதாரத்தை அதிகரித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதுல ஜவஹர்லால் நேரு அப்படின்றதுதான் சரியான பதில். 4th ஆப்ஷன்ல இருக்கு. 72வது கொஸ்டின்ல பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. போக்சோ சட்டம் 2012 அப்படின்றதுதான் சரியான பதில். இதுல வந்து டிராபிக்கோட ரூல்ஸும் அந்த இதுவும் கொடுத்துட்டு இதுல எது மட்டும் ஆட் ஒன்னா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், வழிவிடு, செல்ல அனுமதி இல்லை, வேக கட்டுப்பாட்டு அளவுலாம் கொடுத்துட்டு 1 மட்டும் கொண்டேஸ் வளைவுன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வித்தியாசமா இருக்கு. அதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட். 74th கொஸ்டின்ல எந்த பாதுகாப்பு படை முக்கிய அரசாங்க கட்டடங்கள், டெல்லி மெட்ரோ மற்றும் விமான நிலையத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை CISF அப்படின்றதான் சரியான ஆப்ஷன் உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து 75வது கொஸ்டின், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த ஆளுமை இருக்கு. ஸோ உங்களோட 4th ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.